அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜீவன் சுப்பிரமணியன். பல நாடுகளின் சிற்பக்கலையை பார்த்து நாம் வியந்திருப்போம். அரபிக்காரங்களின் சிற்பக்கலையை பார்த்து வியந்திருப்போம். ரொமானியர்களின் சிற்பக்கலையை பார்த்து வியந்திருப்போம். ஆனா எப்பயாவது ஒரு நாளாவது நம்ம தமிழர்களின் சிற்பக்கலையை நம்ம யோசிச்சிருக்குமா? அல்லது நினைத்துதான் பார்த்திருக்குமா? இந்த தமிழர்களின் சிற்பக்கலை என்பது ரொம்ப நுட்பமானதாகவும் நம் மன உணர்வை தூண்டும் வகையில் அமையும். அதற்கான காணொலி தான் இந்த காணொலி. இந்த காணொலியை நம்ம முழுமையாக தமிழர்களின் சிற்பக்கலையும் அதன் சிறப்புகளை பார்க்க போகின்றோம். வாங்க என் கூட. நாகரீக வளர்ச்சிக்கேற்ப கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த தமிழன் ஆயக்கலைகளில் ஒன்றான சிற்பம் எனும் நுண்கலையை வடிக்கத் தோன்றினான். தான் கண்ட உருவங்களையும் கற்பனைகளையும் உருவங்களாக வடிவமைத்து செதுக்குவதே சிற்பக்கலை. மனித நாகரிகத்தையும் அதன் வளர்ச்சியின் கூறுகளையும் எடுத்துக்காட்டும் சான்றுகளில் சிற்பக்கலையும் ஒன்றாகும். ஐரோப்பிய சிற்பங்களை காட்டிலும் தமிழரின் சிற்பக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து மனதிற்கு இன்பத்தை அளிப்பதாக அமையும். தமிழரின் வரலாற்றையும் முதிர்ச்சியையும் எடுத்துரைக்கும் வகையில் சிற்பக்கலை இன்று வரை திகழ்ந்து வருகிறது. வணக்கம் நேயர்களே, சற்று முன் சிற்பக்கலை என்றால் என்ன, அதன் வரையறை மற்றும் சிறிய அறிமுகத்தை பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது சிற்பக்கலையின் கருத்துரை பற்றி பார்க்க போகின்றோம். சிற்பங்கள் பொதுவாக பண்டைய காலத்தில் கல், உலோகம், செங்கல், மரம் மூலம் செதுக்கப்பட்டன. பின்னர் மணிமேகலையில் திவாரன் நிகண்டு கல், உலோகம், செங்கல், மரம், அதனை தவிர்த்து மண், சுதை, தந்தம், வண்ணம், மெழுகு, சுருக்கரை மூலம் செதுக்கப்பட்டன என குறிப்பிடுகிறது. ஆமா, என்ன சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க, எதையெல்லாம் சிற்பமா செதுக்கியிருப்பாங்க போன்ற கேள்விகள் கண்டிப்பாக நம்முள் எழலாம். சிற்ப வடிவங்கள் பொதுவாக 4 வகைப்படும். பிரதினம் உருவங்கள், தெய்வ உருவங்கள், கற்பனை உருவங்கள், இயற்கை உருவங்கள். பிரதிமை உருவங்கள் என்பது தனிப்பட்ட ஆட்களின் உருவ அமைப்பை உள்ளது உள்ளவாறு அமைப்பதாகும். இந்த கலை மேல்நாட்டு முறைப்படி நமது நாட்டில் வளரவில்லையாயினும் நமது நாட்டு முறைப்படி ஓரளவு வளர்ந்திருந்தது. பிரதிமை உருவங்களில் பல்லவ அரசு உருவங்கள் பழமை வாய்ந்தவையாகும். மகாபலிபுரம் வராக பெருமாள் குகை கோயிலில் இருக்கிற சிம்ம விஷ்ணுவும் அவன் மனைவியாரும் ஆகிய பிரதிமை உருவங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். காலப்போக்கில் தமிழ் புலவர்களும் அரசர்களும் விலங்குகளும் பிரதிமை உருவங்களாக செதுக்கப்பட்டன. தொடர்ந்து தெய்வ உருவங்கள் எனப்படுவது நாம் வழிபடும் கடவுள்களை சிலையாக செதுக்குவதாகும். தெய்வ உருவங்கள் என்பது சிவபெருமான், பார்வதி, முருகன் முதலிய சைவ சமய தெய்வ உருவங்களும், திருமால், கண்ணன், ராமன் முதலிய வைணவ சமய தெய்வ உருவங்கள் ஆகும். மேலும் கற்பனை உருவங்கள் எனப்படுவது நமது நினைவோட்டங்களில் காணப்படும் உருவங்களை சிற்பங்களாக செதுக்குவதாகும். கற்பனை உருவங்கள் இயற்கையில் காணப்படாத கற்பனையாக கற்பித்து அமைக்கப்பட்ட உருவங்கள் என்றும் எனலாம். இலைக்கொடிகள், சரபப்பட்சி, இருதலை பட்சி, மகரம், நாகர், ஊதர் முதலியவை கற்பனை உருவங்களாகும். இறுதியாக இயற்கை உருவங்கள் எனப்படுவது இயற்கை அம்சங்களான செடி, கொடி, மரம் போன்றவற்றை சிலைகளாக செதுக்குவதாகும். பொதுவாக சிற்பங்கள் 2 வகைப்படும். ஒன்று புடைப்பு சிற்பங்கள், மற்றொன்று முழு உருவ சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள் எனப்படுவது ஒரு சிற்பத்தின் முன்பகுதி மட்டும் தெரிவதாகும். இந்த சிற்பத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த சிற்பத்தோட முன்பகுதி மட்டும்தான் இப்போ தெரியுது, அதாவது 2D சிற்பங்கள் நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து முழு உருவ சிற்பங்கள். முழு உருவ சிற்பங்கள்னா ஒரு சிற்பத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெரிவதே ஆகும். இந்த சிலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிலையோட முன்பகுதியும் தெரியுது, பின்பகுதியுமே தெரியுது. இதுதான் நம்ம 3D சிற்பங்கள்னு சொல்லுவோம். சிற்பக்கலையின் வளர்ச்சி நடுகல் வழிபாட்டில் இருந்துதான் ஆரம்பமானது. நடுகல் வழிபாடு என்பது நம்முடைய மூதாதையர்களின் வழிபாடாகும். போரில் இறக்கும் வீரர்களுக்கு கல் நடுவதே நடுகல் வழிபாடாகும். தமிழரின் சிற்பக்கலையின் தொடக்கம்
நடுக்கல்லில் இருந்தால் ஆரம்பித்தது எனலாம். சிற்பக்கலைக்கும் நடுகல் வழிபாட்டிற்கும் சான்றாக அமைவது திருக்குறள். என்னை முன் நில்லன்மின் தெவ்விர பலரென்ன முன்னின்று கல் நின்றவர் என்கிறார் திருவள்ளுவர். கையில் அம்புடன் பல சிலைகள் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை நடுகல் வழிபாட்டிற்கு சான்றாக அமைகின்றன. அவை காட்சி, கால்கோள், நீர்ப்படை, பெரும்படை, வாழ்த்தல் என நிலைகளில் நடுகல் வழிபாடு நடந்துள்ளதாக தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். புறநானூறு 335வது பாடலில் வீரனைத்தான் நாங்கள் கடவுளாக வணங்குவோம் என குறிப்பிடுகின்றது. இவை நடுகல் வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் சிற்பக்கலையின் வளர்ச்சியையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நம்முடைய வரலாறு வருங்காலத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நடுகல் வழிபாடு செய்யப்பட்டது. ஆனால் இன்று அது மறக்கப்பட்டு வருகின்றது. ஒருவர் இறந்தவுடன் அவரை தீயில் விட்டு எரித்து விடுகின்றோம். நிலை மாற வேண்டும். நடுகல் வழிபாட்டிற்கு பிறகு சிற்பக்கலை பல்லவர் காலத்தில் மிகுதியாக தோன்றியது எனலாம். பல்லவர் காலத்தில் சிற்பங்கள் சுதையினாலும் கருங்கற்களாலும் செதுக்கப்பட்டன. பல்லவர் கால சிற்பங்கள் அழகாகவும் நுட்பமாகவும் செதுக்கப்பட்டன. அதற்கு சான்றாக அமைவது மாமல்லபுரம், காஞ்சி கைலாசநாதனார் கோவில் போன்றவையாகும். இன்று வரை நம்மால் பல்லவர் காலத்தின் சிற்பங்களை அங்கு காண முடிகின்றது. பஞ்ச பாண்டவர் ரதம் பல்லவர் காலத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பமாக அமைகிறது. பல்லவர் காலத்திற்கு பிறகு சிற்பக்கலை பாண்டியர்களால் தொடரப்பட்டது. பாண்டியர்கள் குகை கோயில்களில் சிற்பங்களை மிகுதியாக செதுக்கினர். அதற்கு சான்றாக கழுகுமலை வெட்டுவான் கோவில் திகழ்ந்து வருகின்றது. இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். பாண்டியர் காலத்திற்கு பிறகு சிற்பக்கலை சோழர்களிடத்தில் சிறப்புற்று இருந்தது எனலாம். சிற்பக்கலை சோழர் காலத்தில் பொற்காலம் என அழைக்கப்பட்டு வந்தது. சோழர் காலத்தில் சிற்பக்கலையும் சிற்பங்களும் மிகுதியாக இடம்பெற்றிருந்தன என்பதற்கு சான்றாக அமைவது தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகும். தஞ்சை பெரிய கோவிலில் அமைந்துள்ள 14 அடி வாயிற்காவலர், மிகப்பெரிய நந்தி போன்ற சிற்பங்கள் சோழர் காலத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் கிணறும் நவகிரகமும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டது என்பது சோழர்களின் நுட்பத்தை மேலும் எடுத்துரைக்கின்றது. இன்று வரை நாம் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் சென்றால் பல வகையான சிற்பங்களை காண முடிகின்றது. இச்சிற்பங்கள் சோழர் காலத்தின் சிற்பக்கலையை நமக்கு எடுத்துரைக்கின்றன. விஜயநகர காலத்தில் சிற்பக்கலை மேன்மேலும் உயர்ந்தது எனலாம். மிக உயரமான கோபுரங்கள் விஜயநகர காலத்தில் இடம்பெற்றிருந்தன. சுதை சிற்பங்களும் மிகுதியாக விஜயநகர காலத்தில் செதுக்கப்பட்டன. சிற்பங்களுக்கு ஆடையும் அணிகலன்களும் அணியும் மரபு விஜயநகர காலத்தில் தொடங்கியது எனலாம். குதிரையுடன் வீரர்களும் பல்வேறு இசை கற்றூன்களும் மிகுதியாக விஜயநகர காலத்தில்தான் செதுக்கப்பட்டன என்பதற்கு சான்றாக அமைவது அங்கு அமைந்துள்ள சிற்பங்களே ஆகும்.
கல்லிலே கலைவண்ணம் கண்டாய். இது பழந்தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான வாக்கியம். இன்று தமிழையும் தமிழ் வரலாற்றையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழித்து வரும் வேளையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழன் செதுக்கிய சிற்பம்தான் இது. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள இந்த சிற்பம் ஒரு விரல் உயரம் கூட இல்லை, ஒரு கை நீளமும் இல்லை. எப்படி செதுக்கியிருப்பார்களோ என்ற எண்ணம் அனைவரது மனதிலும் எழும். உலகில் மற்ற நாடுகள் கட்டிடக்கலையில் இப்பொழுது வேண்டுமானால் சாதிக்க முயற்சி எடுக்கலாம். தமிழன் அன்றே சாதித்து விட்டான் என்பதே நிதர்சனமான உண்மை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. சிற்பக்கலையின் உச்சம்தான் இந்த சிலை. உலகின் நம் முன்னோர் போன்று கலைகளில் சிறந்தவர்கள் யாரேனும் உண்டோ? இந்த சிற்பத்திற்கு தான் ஈடு இணை இந்த உலகில் வேறெங்கும் உண்டோ? மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் அமைந்துள்ள இந்த சிற்பம் இவ்வளவு நுணுக்கமாக செதுக்க எவ்வளவு வியர்வை சிந்தியிருப்பாரோ? அந்த பெயர் தெரியாத நம் முன்னோரான சிற்பக்கலை ஆசான் அவர்களை மனதார பாதம் தொட்டு வணங்க விளைகிறது எம் மனம். பார்ப்பதற்கு யானை போன்றே இருக்கும் இந்த சிலையை உற்று கவனித்து பாருங்கள். பல பெண்களை சிலையாக செதுக்கி செய்த சிற்பம். அதுவே தமிழனின் சிறப்பு. யானைகளின் தும்பி கையும் கால்களும் கனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மங்கைகளின் 2 கால்களும் ஆடைக்குள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும் போது கிடைக்கும் கணத்தை கச்சிதமாக பொருத்தியாகிவிட்டது. தும்பிக்கையை தந்தபடி நின்று கொண்டிருக்கும் அந்த பெண் அந்த நிலையில் நிற்க முடியாது என்பதற்காக இன்னொரு பெண்ணை தாங்கியபடி நிற்கிறாள். யானையின் கண்களுக்கு பெண்ணின் மார்பு, காது வளைவிற்கு ஒருவரை ஒருவர் தாங்கி நிற்கும் கைகள், யானையின் வாய் திறந்த நிலையில் இருப்பதைப் போன்று காட்ட ஒரே ஒரு பாதம் அந்த இடத்தில் கொடுத்தாகிவிட்டது. அடடா, என்ன ஒரு கற்பனை திறன் இருந்திருக்க வேண்டும் அந்த சிற்பக்கலையின் மேதைக்கு. 3 உடல் ஒரே ஒரு தலை. ஏதேனும் 2 உடலை மறைத்து விட்டு பாருங்கள், ஓர் உடல் ஓர் தலை மட்டுமே தெரியும். நம் முன்னோர்களின் திறமைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த சிற்பம். எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத அன்றைய காலங்களில் மனித சக்தியும் கலைகள் மீது கொண்ட திறமையையும் கண்டு பிரமிப்பாக உள்ளது. உங்களால் சொல்ல முடியுமா இது காளையா அல்லது யானையா? நாட்கள் முழுவதும் கலை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் போலும். கும்பகோணம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலில் இருக்கும் இந்த சிற்பத்தை பார்க்கும் பொழுது உலக அதிசயங்கள் 7 தோற்றுதான் போகும். தமிழன் சாதித்த கட்டிடக்கலையில் இதுவும் ஒன்று. உங்கள் கையால் தொடலாம், உருட்டலாம், முழு உருளையையும் பிடிக்கலாம். ஆனால் வெளியே எடுக்க இயலாது. கோயில் என்பது வழிபாட்டிற்கான இடம் மட்டுமல்ல, அது ஒரு கலை கூடம். மற்ற எல்லா தமிழ் நகரங்களையும் போன்றே தொகுக்கப்படாத வரலாறும் எழுதப்படாத கீர்த்தியும் தான் மாமல்லபுரத்திற்கும் உண்டு என்றாலும் இங்கு வரலாறு கல்லில் வடிக்கப்பட்ட கம்பீர கலை சின்னங்களில் பிரம்மாண்டமாக வாழ்கிறது. இதுதான் மாமல்லபுரத்தின் தனிப்பெரும் பெருமை. இரும்பில் வெல்டிங் செய்யாமல், ஒட்டு இல்லாமல் ஒரே கல்லான சங்கிலி. 400 வருடங்களுக்கு முன்பு இதை எப்படி செய்திருப்பார்கள்? கற்பனை செய்யவே கடினமாக உள்ளது. ஒரே ஒரு கல்லில் அந்த சங்கிலி தொடர் செதுக்கப்பட்டுள்ளது. செய்யும் போது ஒன்று உடைந்திருந்தாலும் அவ்வளவும் வீண்தான். ஆனால் இதையும் மிகவும் நேர்த்தியாக செதுக்கியுள்ள நம் தமிழ் சிற்பிகளின் தொழில்நுட்பம், அறிவியல் கணக்கீடுகள் யாவும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. 1000 வருடங்களுக்கு முன்னரே இது போன்ற சிற்ப நுட்பங்களை கண்டறிந்த சிற்பிகள் மகத்தான அறிவியல் முன்னோடிகள். இது போன்ற ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு வடிவங்களில் 1000 கால் மண்டபத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றன அந்த சங்கிலிகள். நம் கலாச்சாரத்தையும் நம் பண்பாட்டையும் கல்லில் சிற்பமாக செதுக்கி அதை வருங்கால சந்ததிகள் பயன்பட செய்தார்கள் நம் முன்னோர்கள். இந்த சிலையை உற்று கவனியுங்கள். எவ்வளவு நேர்த்தியாக கூந்தல் பின்னப்பட்டுள்ளது. அதோடு பின்னிய கூந்தலில் பூச்சூடியுள்ளார் அந்த சிற்பி. கோவில்கள் வழிபாட்டு இடம் மட்டுமல்ல, நம் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிப்பவை. 5 உடலுக்கும் பொருத்தமான ஒரே தலை. இன்று நாம் 5 டைமென்ஷன் என்று அழைக்கப்படும் 5D எனும் சிற்பத்தை 1000 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் சிற்பத்தின் மூலம் நம் கண்களுக்கு காட்டியுள்ளனர். இவர்களின் கலை திறனை கண்டு எவராலும் வியக்க முடியாமல் இருக்க முடியாது. இது வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். நான் வைகான சாகமத்தில் BA and MA மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். சிற்பக்கலை பற்றி எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். நம்ம சிற்பக்கலை எப்படி வளர ஆரம்பித்ததுன்னா, ஒவ்வொருத்தரோட ஞானம் அவங்களோட தியானத்திலேருந்து தான் ஒவ்வொரு சிற்பமாக பார்த்து அவங்க அன்றாட பயணத்தில் இருக்கும்போது பார்க்குற மலை, கல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் செதுக்குனாங்க. அந்த செதுக்கி நம்மளுக்கு எப்படி இருக்குவாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த சிற்பக்கலை. அதுலேருந்து தொன்று தொட்டு ஒருத்தொருத்தராக மாற்றி அது நம்ம வரைக்கும் இப்போ வந்துட்டுருக்கு.
நம்ம வந்து இந்த கோயில் வந்து சுப்ராங்கஜெயாவில் கருமாரியம்மன் கோவில். இந்த கோயில் வந்து 25 வருஷமாக இங்கே இருக்குது. தமிழர் சிற்பக்கலையின் சிறப்பியல்புகள். நமது தமிழர் சிற்பக்கலை மரபில் அமைந்துள்ளது பல சிறப்பியல்புகள். நம் நாட்டு சிற்பக்கலை மரபின் சிறப்பியல்புகளில் ஒன்று ஆடற் கலையின் இலக்கணங்களை இக்கலையில் புகுத்தியதாகும். சிற்ப வடிவங்கள் நின்றாலும் அமர்ந்தாலும் கிடந்தாலும் வேறு எந்த அமைதியில் இருப்பினும் அவை ஆடற்கலை இலக்கணத்திற்கு ஏற்றவாறு அமைந்திருப்பதை காணலாம். ஆனால் சிற்பியானவன் ஆடற்கலை இலக்கணத்தை அப்படியே கையாளவில்லை. அதற்கு மாறாக ஆடற்கலை இலக்கணத்தை நன்கு உணர்ந்து மனத்துட்கொண்டு வேண்டிய அளவிற்கு அதை தழுவி தன்னுடைய அலர்குணர்ச்சியையும் புகுத்தி தான் எப்பொருளில் எவ்விடத்தில் எதற்காக அமைக்கின்றானோ அவற்றிற்கேற்றவாறு சிற்ப வடிவத்தை ஒடித்து வளைத்து நெளித்து கைகளையும் கால்களையும் பல அமைதிகளில் காட்டி பார்ப்போர் கலையழகை மட்டுமின்றி அதன் உட்கிடக்கையும் உணருமாறு செய்து விடுகிறான். அது மட்டுமின்றி நமது தமிழர் சிற்பங்கள் சமய நம்பிக்கைகளையும் சமய இலக்கிய வரலாறுகளையும் சிற்பங்களாக கோவில்களிலும் மண்டபங்களிலும் கொண்டுள்ளன. இவை நமது வருங்காலத்தினர் நமது வரலாறுகளையும் இலக்கியங்களையும் கண்டறிவதற்கு மிகவும் துணையாக அமைகின்றன. சோழர் காலம், பாண்டியர் காலம், விஜயநகர காலத்தில் சிற்பக்கலையோட வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை முந்தைய காணொலியை நாம் பார்த்தோம். இதற்கு பின்னர் நம்ம இன்றைய காலத்தோட சிற்பக்கலை எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சியை நாம் பார்க்க போகின்றோம். இன்று கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. செங்கல், பைஞ்சுதை, கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலை நயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. வெண்கலம் முதலான உலோகங்களாலும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் தன் இடத்தை நிறைவு செய்கிறது. பெரும் அரங்குகளில், காட்சி கூடங்களில், வரவேற்பு அறைகளில் காணப்படுகிற கலை நயமிக்க சிற்பங்கள், நினைவு பொருட்கள், பரிசு பொருட்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்திமிகு சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. இத்துடன் தமிழர் சிற்பங்கள் நின்றுவிடவில்லை. உலகமெங்கும் தமிழரின் சிற்பங்கள் பேசப்பட்டு வருகின்றன. தமிழரின் சிற்பங்கள் வரலாற்றின் சிறப்பு அம்சங்களாகவும் இலக்கியத்தின் சான்றுகளாகவும் தமிழரின் பண்பாடாகவும் இன்று வரை உலகமெங்கும் பறைசாற்றப்பட்டு வருகின்றது. உலகமெங்கும் வீற்றிருக்கும் கோவில்களில் தமிழரின் சிற்பங்கள் இல்லாத இடங்களே இல்லை எனலாம். இன்று அமைந்துள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் நமக்கு ஒவ்வொரு உணர்ச்சியையும் ஒவ்வொரு செய்தியையும் நமக்கு அளிக்கும் எனலாம். தமிழரின் சிற்பங்கள் நம் மனதில் எழும் கவலை, கோபம் போன்றவற்றை நீக்கி நமக்கு ஒரு மன அமைதியை தரவல்லது. தமிழரின் சிற்பக்கலையை உலகமெங்கும் பரவலம் செய்ய தமிழக அரசு சிற்பக் கலைஞர்களுக்கு பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை நடத்தி வருகிறது. அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிற்பக் கலைஞர்கள் பலர் உருவாகின்றனர். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில்
உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலையை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமின்றி மலேசியாவில் வீற்றிருக்கும் அனைத்து கோவில்களிலும் இன்று வரை தமிழர் சிற்பங்கள் தனது முத்திரையை பதித்து வருகின்றன என்றால் அதுவும் மிகையாகாது. இறுதியாக நான் சொல்ல வருவது என்னன்னா, நம் தமிழர்கள் சிற்பங்களும் சிற்பக்கலையும் பரவி இருக்கிறது. நம்ம தான் இந்த சிற்பங்களையும் சிற்பக்கலையும் காக்க வேண்டும். எனவே அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் ஜீவன் சுத்தம்.